Hi dears, welcome back to our channel. Paramedical இருக்கக்கூடிய one of the best BSc courses தான் cardiac technology course. So இந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அண்ட் நீங்க எத்தனை வருஷம் படிக்கணும், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்கோப்ஸ் இருக்கு, இதோட ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்கு அண்ட் சேலரி எவ்வளவு கிடைக்கும், இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒயிட் கோட் யூஸ் பண்ணணும், ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணணும், டாக்டருக்கு ஈக்குவலா நம்மளும் ஒர்க் பண்ணணும், சேலரி அதிகமா வேணும், அந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லலாம். 3 இயர் கோர்சஸ் பிளஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்சஸ் பொறுத்தல ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணுவீங்க. அதை டெஸ்ட் பண்ணி அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதாவது ஹார்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி வரும்போது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இது எல்லாமே நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சில டெஸ்ட் பண்ணுவீங்க. இசிஜி, எக்கோ டெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், ட்ரெட்மில் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அந்த டெஸ்ட் மூலம் ஐடென்டிஃபை பண்ணி டாக்டருக்கு ரிப்போர்ட் கொடுப்பீங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எல்லாமே டிசைட் பண்றாங்க. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க. அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ்னே சொல்லலாம். இந்த கோர்சஸ் பொறுத்தளவு மெரிட் லிஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றாங்க. அதர்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க மார்க் கம்மியா இருக்கும்போது பெட்டர் டைரக்டா பிரைவேட்ல நீங்க அட்மிஷன் போடலாம். கவுன்சிலிங்ல உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்காத போது செகண்டா தனியார் சீட்டை ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். பட் அந்த டைம்ல இந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில 4 கோர்சஸ் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதனால தனியாருக்காக வெயிட் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க பெட்டர் அட்மிஷன் இப்பவுமே நீங்க ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி பொறுத்தளவு நீங்க 12th பாஸ் ஆயிருக்கணும். உங்களோட மார்க் above 45 ஆர் 50% மார்க் அடிச்சிருக்கணும். அண்ட் சப்ஜெக்ட் பொறுத்தளவு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதர்வைஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் இந்த கோர்சஸ்க்கு சிலபஸ் பொறுத்தளவு மெயின்ல நீங்க அனாட்டமி பத்தி படிப்பீங்க, பிசியாலஜி பத்தி படிப்பீங்க, பேத்தாலஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராபி, எக்கோ கார்டியோகிராபி, ஒரு மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும், ஹார்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. அண்ட் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுனால என்னெல்லாம் ஸ்கோப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பிகாஸ் இது ஒரு வகையான பிஎஸ்சி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்சஸ் நீங்க படிக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் அண்ட் ஹார்ட்ல என்னென்ன பிளட் வெசல்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாமே நீங்க டெஸ்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்றீங்க. அதனால நிறைய நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம படிச்சு அப்படியே ப்ராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்றதுனால இன்னும் நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். கார்டியாலஜி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவீங்க. அவங்க என்னென்ன சர்ஜரி பண்றாங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி கேர் பண்றாங்க, இது எல்லாமே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். நீங்களும் டெஸ்ட் பண்றீங்க. அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்டை டாக்டர் கொடுக்குறீங்க. டாக்டர் ப்ரொசீஜர் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எல்லாமே சஜஸ்ட் பண்றாங்க. அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே அவங்க கூட இருக்கிறதுனால உங்களால இன்னும் நிறைய லேர்ன் பண்ண முடியும். நிறைய ஹையர் கோர்சஸ் இருக்கிறதுனால அது படிக்கிறதுனால உங்களோட நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் செகண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேலரி எதிர்பார்த்து தான் கோர்சஸ் செலக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இதுவும் ஒரு பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். சேலரி பொறுத்தளவு 3 to 6 lakhs பெர் இயருக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லலாம். எப்பவுமே ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே பேசிக் சேலரி தான் கொடுப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போதுதான் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதனால எப்பவுமே ஸ்டார்டிங்ல எல்லாரும் ஹை சேலரி கிடைக்கும்னு சொல்லி எப்பவுமே நினைக்க கூடாது. பேசிக் சேலரி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டு மற்ற ஹாஸ்பிட்டல் போகும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாருமே படிக்கிறது படிச்சு முடிச்சு நம்ம நீட்டா ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரிதான் நிறைய திங்க் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுனால நல்லா நீட்டா ஒர்க் பண்ண முடியும். ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம், ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும். நம்ம நல்லா நீட்டா ஒர்க் பண்றோம், நல்லா ரெஸ்பெக்ட் இருக்கு, வேல்யூ இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பொறுத்தல பிளெக்சிபிலிட்டி, அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம், கிளினிக்ல ஒர்க் பண்ணலாம். இப்ப எல்லாமே எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதே அளவு
டயக்னோசிஸ் பண்றதுக்குன்னு செப்பரேட்டாவே வந்து சென்டர் வச்சு ரன் பண்றாங்க. ஸோ அங்க வந்து இப்போ நார்மல் பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ரே இருக்கும், சிடி இருக்கும், எம்ஆர்ஐ இருக்கும். அதே மாதிரி கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ் படிச்சவங்களுக்கும் வந்து ஸோ எக்கோ டெக்னீஷியனா நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால அங்கேயும் உங்களுக்கு வேகன்சி இருக்கு. ஸோ ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் வேகன்சி இருக்கிறதுனால ஸோ நீங்க இந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி தாராளமா படிக்கலாம். அண்ட் சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் பொறுத்தளவு டீமா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து கன்ஃபார்மா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்றது ஸ்டாஃப் நர்ஸ் தான். பிகாஸ் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் தான் அந்த பேஷண்ட் வந்து டேக் கேர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்தா டைரக்டா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ ஒரு டீமா ஒர்க் பண்ணுவீங்க. செவன்த் இம்பார்ட்டன்ட் பொறுத்தளவு டிமாண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகமா இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் மட்டுமே வந்து அட்லீஸ்ட் வந்து மோர் தென் 6-7 வரைக்கும் ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் எய்த் இம்பார்ட்டன்ட் பொறுத்தளவு இது ஒரு வகையான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் நைன்த் பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் படிச்சு முடிச்சோடனே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிதான். ஸோ நீங்க படிச்சு முடித்தோடனே கேத் லேப்ல ஒர்க் பண்ண முடியும், கார்டியாக் கேர் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும், கார்டியாலஜிஸ்ட்க்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும், கார்டியோவாஸ்குலர் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும், டிஎம்டி டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும், அண்ட் இசிஜி டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும், அண்ட் எக்கோ டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும். எக்கோ டெக்னீஷியன்ங்கிறது இந்த வீடியோல இருக்க மாதிரி தான் பிக்சர் இருக்கு. இதுதான் எக்கோ மிஷின். ஸோ இந்த மிஷின் மூலம் தான் ஹார்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதர் தென் தட் டிஎம்டி ஸோ மற்றது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி வந்து எக்கோ டெக்னீஷியனா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்க வந்து ஒரு நீட்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஜஸ்ட் வந்து ஹார்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த மிஷின் மூலம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டா வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அண்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க. அண்ட் கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா கவுன்சிலிங் பொறுத்தளவு 10 காலேஜஸ்ல வந்து சீட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை 7 சீட்ஸ், அண்ட் கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், கவர்மெண்ட் கேஏபி மெடிக்கல் காலேஜ் திருச்சி 20 சீட்ஸ், அண்ட் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் 4 சீட்ஸ், அண்ட் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 5 சீட்ஸ், அண்ட் ஷாம்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை 20 சீட்ஸ், அண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், அண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 10 சீட்ஸ், அண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ், அண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 20 சீட்ஸ். டோட்டல் 146 சீட்ஸ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா 10 காலேஜஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிருக்குன்னா இந்த கோர்சஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கோர்சஸ்க்கு வந்து உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் வந்து 175 மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட்ல வந்து சீட் கிடைக்கும். உங்களோட மார்க் வந்து கம்மியாக இருக்கும்போது பெட்டர் வந்து நீங்கள் வந்து டேரெக்டா வந்து ப்ரைவேட்ல வந்து அட்மிஷன் போட்டு ஸோ எப்பவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரைவேட்டை பொறுத்தளவு ஸோ ஆல்ரெடி அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அண்ட் அதனால உங்களோட மார்க் வந்து அதிகமா இருந்தா நீங்க வந்து கவர்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்க. உங்களோட மார்க் வந்து கம்மியா இருக்கும்போது இந்த கோர்சஸ் தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பெட்டர் வந்து இப்பவுமே நீங்க வந்து அட்மிஷன் போடலாம். ஸோ பிரைவேட்டை பொறுத்தளவு அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அட்மிஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஸோ எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கோர்சஸ் வந்து பெட்டர் நீங்க வந்து மார்க் கம்மியா இருக்கும்போது பிரைவேட்ல வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.